பாடகி ஜென்சி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானது 1978ஆம் ஆண்டில்தான். அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் ஜென்சி ஆக்டிவாக சினிமாக்களில் பாடிட்டு இருந்திருந்தால் கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க தமிழில் பாடினது வெறும் 4 வருஷம் மட்டும்தான். ஆமாங்க, அந்த 4 வருஷத்தில் தான் அவங்க பாடின எல்லா ஹிட் பாடல்களும் இருக்குது. அவங்க தமிழில் மொத்தமாக 3 இசையமைப்பாளர்களின் இசையில் பாடியிருக்காங்க. அவங்க தமிழில் மொத்தமாக பாடிய 29 பாடல்களில் 27 பாடல்கள் இளையராஜாவோட இசையில் தான் பாடியிருக்காங்க. அதை தாண்டி கங்கை அமரன் இசையில் ஒரு பாடல், சங்கர் கணேஷ் இசையில் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஜென்சியை தமிழில் அறிமுகப்படுத்தியதும் ராஜாதான். அதிக வாய்ப்புகள் கொடுத்ததும் ராஜாதான். பாடல்கள் பாட வைப்பதை தாண்டி ஜென்சியை வச்சு நிறைய ஹம்மிங் போர்ஷன் எடுப்பார். பாடல்களில் வரும் ஹம்மிங்கை தாண்டி கிழக்கே போகும் ரயில் படத்தில் படம் முழுக்க பின்னணி இசையில் வரும் எல்லா ஹம்மிங்கையும் ஜென்சி தான் கொடுத்துருப்பாங்க. வெறும் 29 பாடல்கள் பாடிய ஒரு பாடகிக்கு ரசிகர்கள் இருக்காங்களான்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அவங்க பாடிய பாடல்களை தினமும் கேட்கிற தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் பாடல்களை கேட்கிற பலரும் ஜென்சிக்கு ரசிகர்களாகத்தான் இன்னமும் இருக்கிறாங்க. இப்போது வரைக்கும் மதுரை, நாகர்கோவில் பகுதிகளில் இருந்து ஜென்சிக்கு ரசிகர்கள் கடிதம் எழுதுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஜென்சிக்கு இந்த அளவுக்கு ரசிகர்கள், அதிலும் குறிப்பாக ரசிகைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க குரல் தான். அந்த குரலில் இருக்கும் ஒரு வித சோகம்தான். அதனால தான் ஜென்சி பாடின பல பாடல்களை தாங்களே பாடியதாக நினச்சி இன்னும் பாடிட்டு இருக்காங்க அவரோட ரசிகைகள். ஜென்சி பாடின பாடல்களில் இப்போது வரைக்கும் ரசிகர்கள் மறக்காமல் இருக்கிற பாட்டுனா அது என்னென்னு பார்க்கலாம். முள்ளும் மலரும் படத்தில் அடி பெண்ணே, பிரியா படத்தில் என்னுயிர் நீதானே, புதிய வார்ப்புகள் படத்தில் தம்தன தம்தன தாளம் வரும், இதயம் போகுதே, நிறமாறாத பூக்கள் படத்தில் 1000 மலர்களே, பகலில் ஒரு நிலவு படத்தில் தோட்டம் கொண்ட ராசாவே, ஜானி படத்தில் என் வானிலை, உல்லாச பறவைகள் படத்தில் தெய்வீக ராகம், அலைகள் ஓய்வுதல்லை படத்தில் காதல் ஓவியம்னு ஜென்சி நம் மனதில் விதைத்த பாடல்கள் ஏராளம். கேரளாவில் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ஜென்சி. சின்ன வயசுல இருந்தே இசையை கற்றுக்க ஆரம்பித்தவங்க 10 வயசுல இருந்தே மேடைகளில் பாட ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு மேடை கச்சேரியில் பாடகர் ஏசுதாஸோட ஜென்சி பாடும்போது அவங்களோட குரல் பிடித்து போக தொடர்ந்து ஏசுதாஸோட கச்சேரிகளில் பாடினாங்க. இந்த பொண்ணோட திறமை கச்சேரிகளோடு நின்றுடக்கூடாதுன்னு ஜென்சியை பற்றி இளையராஜாவிடம் சொல்லியிருக்கிறாரு ஏசுதாஸ். பொதுவாக யாரையும் சிபாரிசு செய்யாத ஏசுதாஸ் ஒரு பொண்ணுக்காக சிபாரிசு செய்கிறாரே என இது சீரியஸாக எடுத்துக்கிட்ட இளையராஜா நாளைக்கே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜென்சியும் அடுத்த நாளே இளையராஜாவை சந்திச்சு சில பாடல்கள் பாடி காட்டியிருக்காங்க. அவருக்கும் குரல் பிடித்து போக அன்னைக்கு மாலையே திரிபுர சுந்தரி எனும் படத்தில் எஸ் ஜானகியோடு சேர்த்து பாட வச்சிருக்காரு. அதன் பிறகு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்த இளையராஜா ஜென்சி ஒவ்வொரு முறையும் ரெக்கார்டிங்கிற்காக கேரளாவில் இருந்து சென்னை வருகிறார் என்றதுனால சென்னையிலேயே ஒரு வீடு எடுத்து தங்கினா நிறைய பாடல்கள் பாடலாம், வேறு இசையமைப்பாளர்களும் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜென்சிக்கு கேரளா அரசு பள்ளியில் பாட்டு டீச்சர் வேலை கிடைச்சதுனால அவரால் சென்னைக்கு வர முடியல. இதற்கிடையில் அவருக்கு வேலை கிடைச்சதுனால இனிமே படங்களில் பாட மாட்டார்னு ஒரு தவறான செய்தியும் சென்னையில் சுற்றிட்டு இருக்கு. இந்த செய்திக்கு பின்னால் பெரிய அரசியலும் இருக்கலாம். ஆனால் இந்த செய்தி உண்மையா இல்லையான்றது தெரியாமல் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பது நிறுத்தப்பட்டிருக்கு. ஜென்சியும் தமிழில் நமக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு நமது பாடல்கள் எல்லாம் ஃபேவரட் என்பது தெரியாமலேயே வாய்ப்பு வராததுனால அந்த வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் அவருக்கு தமிழ் சினிமா இசைக்குமான தொடர்பு கட்டாகியிருக்கு. ஆனால் எது எப்படியோ அவர் பாடிய அந்த 29 பாடல்களே நமக்கு போதும். இசைஞானி இளையராஜா அவர்களோட இன்னிசையில் அழகிய கண்ணே, காதல் ஓவியம், என் வானிலே, தெய்வீக ராகம், ஒரு இனிய மனது, என்னுயிர் நீதானே போன்ற காலத்தால் அழிக்க முடியாத தேனினும் இனிய பாடல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.